வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம திருப்பாவை பாடலோட 28வது பாடல் வரிகள் விளக்கத்தை பார்க்கலாம். கறவையில் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம், அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உன் தன்னை, பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா, உன் தொன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது, அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உன் தன்னை, சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா, நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய். கறவைகள் பின் சென்றுனா மாடு, கறவை மாடு. காணம்ன்றது கானகத்தை, அதாவது காட்டை அடைந்து. நாங்கள் ஆயர் குலத்தவர்கள் மாடுகள் மேய விட்டபடி ஆங்காங்கே உட்கார்ந்து கூட்டாஞ்சோறு சாப்பிடுவோம். எங்களுக்கு படிப்பறிவெல்லாம் கிடையாது. ஆனாலும் முழுமை பொருளான கோவிந்தா, நீயே எங்கள் மத்தியில் மாடு மேய்ப்பவனாக பிறக்கும் அளவு நாங்கள் புண்ணியம் செய்திருக்கிறோம். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம். மாட்டுக்கு பின்னாடியே காட்டுக்கு போயிட்டு அங்க கூட்டாஞ்சோறு சேர்ந்து சாப்பிடுவோம். அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து, அதாவது சாஸ்திர அறிவு இல்லாத எங்களை, உன் தன்னை பிறவி பெருந்தன்னை புண்ணியம் யாமுடையோம், எங்கள் குலத்தில் உன் அவதாரம் நிகழும் அளவு புண்ணியம் கொண்டவர்கள் நாங்கள். எங்கள் குலத்தில் உன் அவதாரம் நிகழ்ந்தால் நாங்கள் புண்ணியம் அடைந்தோம் அப்படின்னு பாடுறாங்க. புண்ணியனான உன்னையே எங்களில் ஒருவனாக பெற்றிருக்கும் புண்ணியவான்கள் நாங்கள். குறையொன்றில்லாத கோவிந்தா, உன் தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது, பாவங்கள் அசுத்தம் எதுவும் இல்லாத தூயவனே. உறவேல்னா உறவு சேவை செய்யும் நிலை, அதாவது அடிபணிந்து சேவை செய்கிற நிலையை. ஒழிக்க ஒழியாது, எந்த பிறவையும் மாறாமல் தொடர்வது, அதாவது சாஸ்வதமானது. அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உன் தன்னை, சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா. நாங்கள் அறிவு இல்லாதவர்கள், அப்பாவி சிறுவர்கள். உன்னை முறைப்படி எவ்வாறு வழிபடுவது என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்கள் பரிசுத்தமான அன்பினால் நாங்கள் உன்னை எந்த பெயரிட்டு எந்த விதத்தில் அழைத்தாலும் அதில் உள்ள அன்பை மட்டும் ஏற்றுக்கொள். குற்றங்களை பொருட்படுத்தாதே. உனக்கும் எங்களுக்கும் உள்ள இந்த உறவு எங்களது எல்லா பிறவிகளிலும் தொடர வேண்டும். இந்த வரத்தை எங்களுக்கு அருள்வாயாக. சீறி அருளாதேன்றது திருப்பாவையில காணப்படும் முரண் தொடைகளில் சிகரமாக திகழ்வது இதுதான். அது என்ன சீறி அருளுதல்? வைணவ பெரியோர் சம்பாஷணைகள்ல கோபித்தருளாமல் அப்படின்ற சொல்லும் வழக்கம் உண்டு. அதைத்தான் சீறி அருளாதே இறைவா, நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய்ன்னு பாடுறாங்க. பெருமானுடன் தங்களுக்கு ஏற்பட்ட உறவை எடுத்துக்காட்டி, முதலடியில் பசுக்களின் பின்னே போய் திரிந்து உடல் வளர்கின்றோம், எங்களுக்கு நற்கர்மம் இல்லை என்றும், இரண்டாம் அடியில் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து என்று தங்களை தாழ்த்தி, குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா என்று நான்காம் அடியில் அவனை போற்றி, ஐந்தாம் அடியில் உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது என்று பிரிக்க முடியாத பந்தத்தை கூறி, ஏழாம் அடியில் சீறி அருளாதே என்று தாங்கள் முன்னர் ஏதேனும் அவமரியாதையாக நடந்து கொண்டால் அதற்கு மன்னிப்பு கேட்டு, எட்டாம் அடியில் இறைவா நீ தாராய் பறை என்று முடிக்கிறார் ஆண்டாள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா விரும்புங்கள், பகிருங்கள், மறக்காம உங்களோட ஆதரவை தெரிவியுங்கள். அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வாழ்க தமிழ். ஆண்டாள் திருவடிகளே சரணம். கிருஷ்ணா.